வணக்கம். இது மிருகங்கள் வாழும் இடம். படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப கலக்கியிருக்காங்க. அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைட் வந்து பேசப்படுது, நல்லா நிக்குது. ஃபைட் வந்து நல்லா நிக்குது. படங்கள் பார்த்தோம்னாக்க அப்பா பொண்ணோடைய ஒரு சென்டிமெண்டான கதையா இருக்கு. அப்பா கேரக்டர்ல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நியூவா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் நியூ ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனா அருமையா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு அப்பாவா வந்து ஓவர் பில்டப் இல்லாம, ஓவரா வந்து எதுவும் தேய்வு இல்லாம அருமையா பண்ணியிருக்காரு. படம் எல்லாமே நியூ ஃபேஸா தான் தெரியுது. இல்ல அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாண்டிங்க ரொம்ப அருமையா இருக்குது. அதை வந்து ரெண்டு பேருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுலயும் அப்பாவா வந்து ரொம்ப, அதாவது அந்த உணர்வு, அப்பா ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற அந்த துயரங்கள், அந்த பொண்ணுக்கு ஏற்படுற சந்தோஷங்கள்ல எப்படி பங்கெடுத்துக்கிறதுங்கிறத யதார்த்தமான முறையில செய்திருக்காரு. ரொம்ப பாராட்டுக்குரியது, நல்லா இருக்கு. ஆமா, இப்ப அதுதானே ஓவரா நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம தினம் அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இளைஞர்களை பார்த்தோம்னாக்க இந்த போதைக்கு அடிமையாகி அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியாம எந்த செயல்பாடும் இல்லாம தான் இருக்கு. அந்த போதையை கட்டுப்படுத்துற ஒரு சூழ்நிலையும் தெரியல. இந்த சூழ்நிலைக்கு அது நம்ம எல்லாமே வெளிப்படையா சொல்லணும்னா எல்லாம் நியூஸ்ல வர்றதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகரிச்சிருச்சு தமிழ்நாட்டுல. அப்ப அந்த போதையாலதான் இவ்வளவு கொடுமைகள், அதாவது வந்து இந்த சட்ட விரோதமான செயல்பாடுகள் ஏற்படுதுங்கிறது நல்லா துயரமா தெரியுது. ஆனா அதை கட்டுப்படுத்தக்கூடிய இதுல இன்னைய சூழ்நிலை இல்லை, கட்டுப்படுத்தலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மீறி இருக்கு. அதை கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். இது மாதிரியான ஒரு செயல்பாட்டை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்ப போதையில இந்த படத்தை வந்து அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள அந்த சென்டிமெண்ட், அடுத்த மாதிரி இந்த போதையால எவ்வளவு பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறத ரொம்ப வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க. அது சில காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு இதா இருந்தாலும் ஆனா உண்மையை பேசியிருக்காங்க. அதை வந்து நம்ம முகம் சுளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையை பேசியிருக்காங்க. அதனால வேண்டி எல்லாருமே வந்து பார்க்கலாம், அதுல ஒன்றும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கு, அந்த சென்டிமெண்டா அப்படியே போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. ஓரளவு பரவாயில்ல, அதாவது பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு 10க்கு ஒரு 6 போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கொடுக்கலாம். அப்பாவுடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு தெரியல, நியூ பேச, ஆனா நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்த மாதிரி ஸ்டண்ட் கலைக்கிறதுக்கு இன்னும் சொல்லணும்னா அந்த கேமரா வந்து கலைக்கிருக்காங்க. கேமரா நல்லா இது பண்ணிருக்காங்க. இன்னொன்னு அதுதான் இப்ப சொல்ல வந்தேன், மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு. நியூ பேஸ்ன்னு நினைக்கிறேன், அது யாருன்னு தெரியல. அருமையான மியூசிக் கேமரா ஸ்டண்ட், அந்த அப்பா கேரக்டர் கலக்கிருக்காங்க. வெரி குட். டைட்டில் வந்து ஒரு கரெக்டான டைட்டில். இது நல்ல ஒரு விஷயத்த வந்து புதுசா ஒரு டைரக்டர் சசின்றவர் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து மக்கள் முன்னாடி காட்டணும், அப்பதான் ஒவ்வொருத்தருடைய இது புரியும். ஒரு தந்தை வந்து எப்படி தான் மகளை கட்டி காப்பாத்தி கட்டி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் பண்ணி அவர் ஒரு நல்ல இது கொண்டு போயிருக்காங்க. அதே போல இதுல பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வச்சுக்கிச்சிங்களா நல்லா இருக்கும். ஏன்னா போதைக்கு அடிமையாகி நிறைய பேர் இப்போ இளைஞர்கள் வந்து சீரஞ்சி போறது. இதை வந்து பப்ளிக்கு நல்ல மக்கள் கூட்டம் நிறைய வரணுங்க இந்த படத்துக்கு. ஒருத்தர் புதுசா பண்றாரு, இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ண வச்சிங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். அப்போதான் அடுத்தது என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுல நடிச்ச வந்த சின்ன சின்ன பசங்களா இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதே போல கேமராமேன் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே போல இடிமின்னல் இளங்கோ, அவர் என்னோட தம்பி தான். நானும் இப்போ ஃபைட் மாஸ்டர் இருக்கேன், அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபைட் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபைட்டுக்கு எந்த இதுவும் இல்லை, நல்லா அழகா போயிருக்கு. கதை வந்து ஒரு விறுவிறுப்பாகவும் இருக்கு. அடுத்தது என்ன நடக்கும்ன்றது ஒரு சப்ஜெக்ட் மாரி கொண்டு போயிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னாடி காட்டினாங்க, நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா பண்றாங்க, ஒன்னும் பிரச்சனை. அடுத்து அதே நான் சொன்னேன்னா படத்தோட விறுவிறுப்பு அடுத்த செகண்ட் என்ன ஆகுன்றது மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். அதான் சென்டிமெண்ட் காட்சி நல்லா இருக்கு. கடைசியில் அவர் நடிச்சிருக்காரு பாருங்க, சென்டிமெண்ட் மிக அற்புதமா பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் மாரி பண்ணியிருக்காரு அவரு. அதனால ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்கிற பாசம் வந்து அதிகமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. இதுதான், அதாவது அம்மா இல்லாம கஷ்டப்படுற இந்த காலத்துல
ஒரு அப்பா வந்து தான் மகளை எப்படிலாம் காப்பாத்தி எப்படி கொண்டு போறாரு, எப்படி காலேஜ்ல படிக்க வைக்கிறாரு, இதெல்லாம் காட்டிட்டு கடைசியில இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது அவங்களுக்கே தோணும் நம்ம வந்து குடும்பத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும்ன்றத அந்த பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோயினுடைய பொசிஷன் நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையான நிச்சயமா உண்மையாங்க கிளைமேக்ஸ் பார்க்க போனா ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கு. கடைசியில தான் பொண்ணை நினைச்சு அவர் ஒரு பைத்தியமா போய் அவர் ஒரு இதுவா பார்க்கும்போது இது மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன இதுவா இருக்கு. இதா விஷயம். இந்த படத்துக்கு 10க்கு எத்தனை மார்க் போடுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் போடலாங்க, ஒரு 90 மார்க்ஸ் கூட கொடுக்கலாங்க. ஏன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட் 90 மார்க்ஸ் கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து போதைக்கு அடிமையாகி ரொம்ப ப்ராப்ளம் சிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாவே பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். அண்ட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்க வேண்டிய மூவி இது. பட் ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி தான் 18+ கண்டென்ட்ஸ் எதுவுமே இங்க பெருசா கிடையாது. ஆனாலும் ஏ சர்டிஃபிகேட்ன்ற அந்த மூவிக்கு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் இல்லாம எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்க்கணும்னா என்ன விஷயத்துக்காக படம் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த மூவி. நம்ம பொண்ணு ஒரு டாட்டர்ஸ் வளர்க்குறவங்க வீட்டில் எப்படி இது பண்ணணும் அது ஒரு அவேர்னஸாக இருக்கும். சோஷியல் மீடியாலேருந்து எப்படி எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்றது ஒன்று இருக்கும். ட்ரக் அடிஷன் எல்லாமே ஓரளவு கிளியர்னஸ் கிடைக்கும். ஹீரோ நடிச்சிருந்த ப்ரொடியூசர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கும்? நல்லா இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த டேட்ன்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து டேட் அண்ட் டாட்டர் எமோஷன்ஸை கிளியரா காட்டியிருக்காரு. ஸ்டண்ட்ல எப்படி பண்ணிருக்காங்க? ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப வித்தியாசமா புதுசா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமா, அது ஆக்சுவலா நானும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல கிளைமேக்ஸ் இப்படி முடியுன்றது. லைக் கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. திடீர்னு இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிட்டாரு அவருக்கு அப்படின்றது வந்து போதில இவங்க பண்ற அந்த மிஸ்டேக்ஸ்னால அவங்க கொடுக்கப்படுற தண்டனை வந்து சரியா தப்பா? அதான் நம்ம மூவில கேக்குறீங்களா இல்ல இங்கே கேக்குறீங்களா? மூவில இப்ப கொடுத்துருக்க மிஸ்டேக் இவரு கொடுத்துருக்க மிஸ்டேக் வந்து கரெக்டான மிஸ்டேக் தான். லைக் அதாவது ஒரு சொல்யூஷனா நீங்க சொல்றீங்க. பனிஷ்மெண்ட் அவர் பண்ண பனிஷ்மெண்ட் ஆக்சுவலா அக்கார்டிங் டு லாஸ் படி கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது அங்க எதுவுமே தான் அதனால அதே லைவ்ல நடக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கும்? லைவ்ல இப்ப ஆக்சுவலா வந்து இந்தியால நிறைய கரண்ட் பாண்டிச்சேரி கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை 7 வயசு குழந்தை கூட்டு போட்டு ரேப் பண்ணி சாக்கடையில போட்டு சாக்கடையில போட்டாங்க. அந்த மாதிரி வன்முறை நடக்கிற அந்த சூழல் வந்து எல்லாத்துக்கும் போதை தானே காரணம். ஆமா, அப்படியாப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை வந்து ஆக்சுவலா இப்ப கரண்டா இந்தியால கரண்ட் இது கிரைம் ரேட்ஸ் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இனிமே நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா குறைஞ்சிடும். போதை பொருள் வந்து பண்ணா இந்த மாதிரி தவறு நடக்காம இருக்கு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? அது மட்டும்தான் ஒரு ரீசன் கிடையாது. ஸோ அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. விற்கிறவங்க வித்துட்டு தான் இருக்காங்க. பட் அது எல்லாரோட கையில தான் இருக்கு. தனித்தனி பெர்செப்ஷனோட கையில தான் இருக்கு. ஓரளவு இந்த படத்துக்கு 10 லட்சம் மார்க் கொடுப்பீங்க? ஏனோட்டா படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த காலகட்டத்துக்கு வந்து இது தேவையான படம். ஏன்னா ட்ரக்ஸ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ட்ரக்ஸ் இப்போ பாண்டிச்சேரியில் கூட ஏகப்பட்ட இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ட்ரக்ஸை பத்தி ஒரு விழிப்புணர்வு, இந்த ட்ரக்ஸால எப்படி பசங்களாம் கெட்டு போறாங்க, இதனால ட்ரக்ஸ் யூஸ் பண்றது அவங்க மட்டும் பாதிப்பு இல்லை, அவங்க சுத்தி இருக்கிறவங்க பத்தி பாதிப்பு அப்படின்றத ஒரு உட்கருவாக அந்த படம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஒரு அப்பா பொண்ணு அவங்க உண்டான ரிலேஷன்ஷிப்பை பத்தி இந்த படம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாருமே பெண் பிள்ளைங்களை பத்தி எல்லா பேரண்ட்ஸுமே இந்த படம் பார்க்க வேண்டிய படம் சார். அந்த மாதிரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜானுன்னு ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காப்புல. அவரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு படத்துல. எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட். நல்லா செம்மையா நடிச்சிருக்காப்புல. சாங் நல்லா கோயிலுக்குன்னு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் அல்டிமேட்டா இருக்கு. இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டும் ஒரு சாங் வருது. அந்த ஃபைட்டுக்கும் சாங்கும் பார்க்கும்போது பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார் படம். கிளைமேக்ஸ்ல ரொம்ப டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருந்தா கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா சார். இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்துல சேது படம் பார்க்கும்போது பார்த்தது. எதிர்பார்க்கவே இல்லை அந்த கிளைமேக்ஸ். திடீர்னு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் சொல்றாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு சார். சூப்பரா இருக்கு சார் படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சார். ஓவராலா ஒரு 7 மார்க் போடலாம் சார். ஆமா, கண்டிப்பா பார்க்கணும் சார். அதான் சார், இந்த காலத்துல இந்த ட்ரக்ஸ் இருக்கிறாங்கல்ல, எல்லா பசங்களும் எங்க போறானுங்க, இந்த சண்டே ஸ்டடி படிக்க போறோம் அது போறோம்னு சொல்லி வெளில சுத்து போறாங்க. அதெல்லாம் அவங்கலாம் போயிட்டு உண்மையா எப்படி ஒழுக்கமா இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் இன்னைக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு தேவையில்ல வழி மாறி போயிடுறாங்க. ஆனா சமுதாயத்துல இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பாவமாவே இருக்கு. இதெல்லாம் பிள்ளைங்களை வந்து பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். ஹாய்,
என்னோட பேர் ஆதிஷ் கார்த்திக். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்துல சந்தோஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்றேன். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த ஜான் சாருக்கும் அண்ட் டேரக்டர் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. டேரக்டர் சசிகுமார் சார் வந்து எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கல அப்படின்னா அந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் ஜான் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த கேரக்டர் இந்த பையன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்துருந்தாங்க. அதே போல இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரி தான். பட் எனக்கு வந்துட்டு தெரியல இந்த படத்துக்கு ஏன் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது ஜஸ்ட் கான்செப்ட் படி பார்த்தா ஒரு பொள்ளாச்சியில நடந்த ஒரு ரேப் சீக்வன்ஸ் தான். பட் அந்த ஒரு கான்செப்டை வந்து ஈஸியா பேசிக்கா ஒரு கதையை எப்படி எடுத்துட்டு போனாங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இது எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்க்கலாம். அதே போல பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுற இந்த டயத்துல எங்களோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் உங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவமான படம். இப்போ ஒவ்வொரு பெண்களும் வந்து ஆண்கள்கிட்ட பழகி ஒரு சில ஆண்களால நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு படம் தான் இது. அதே போல ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு நல்ல சென்டிமெண்ட் ஸ்டோரி. இந்த படத்துல வந்து அந்த அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் வேற லெவல்ல இருக்கு. அதே போல அப்பா கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் பார்க்கறப்ப நல்லா இருக்கும். தயவு செய்து வந்து தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. இங்கு மிருகங்கள் வாழும் இடம். தேங்க்யூ ஸோ மச். ஆமா சார், என் பேர் லவ்லி ஆனந்த். ஆமா சார். சார் நான் வந்து டேரக்டர் சார் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு நீண்ட நாள் நண்பர் அவர். ஸோ அவர் கூட நான் ரொம்ப நாள் வந்து அவர் ஒவ்வொரு விஷயமும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால என்னுடைய எப்படி பயன்படுத்தணும், எந்த கேரக்டருக்கு எப்படி பயன்படுத்தணும் அவர் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டருக்கும் யாரை வந்து எப்படி பண்ண ஃபீல் பண்ணி வச்சிருந்ததை கேட்டாங்க. சரி சார் இதுல எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு சார் கூட வந்து இரடியம் பண்ணியிருக்கிறேன். ஆமா, இரடியம் படத்துல யோகி பாபு சார் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கிறேன். அட்டிலையும் பண்ணியிருந்தேன் யோகி சார் கூட. ஸோ அது கொஞ்சம் ஷார்ப்பு இதில் கட்டிங்ல போயிடுச்சு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மனோபலா சார் காம்பினேஷன்ல வந்து என் காதலி சீன் போரா பண்ணியிருக்கிறேன். மனோபலா சார் காம்பினேஷன்ல பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சூரி சார் காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜை படத்துல பண்ணியிருக்கேன். ஹரி சார் படத்துல அந்த 10 பேர்ல நானும் ஒருத்தன் இந்த ஃப்ரெண்டுக்கு ரோல் பண்ணியிருந்தேன். விஷால் சார் படம். ஆமா சார். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார், ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ லேட்டஸ்டா வந்து குடிமகான் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல கூட வந்து ஒரு லீட் ரோல் எனக்கு வந்து மிஸ்டர் டைரக்டர் சார் பிரகாஷ் சார்னு சொல்லிட்டு நாளைக்கு சீசன் 6 டீம் வின்னர் டீம்ல வந்து நான் அதில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுலேயும் நான் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அடுத்தடுத்து இப்போ ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கும் வெயிட்டிங்ல இருக்குது. இருக்கு. ஆமா, இப்போ அதாவது இப்போ போயிட்டு இருக்க படமா இப்போ வந்து அளப்பறன்னு ஒரு படம் முடிச்சிருக்கிறேன். அதுவும் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி அப்புறம் இன்னும் ஒரு 4-5 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே இது பண்ணாமல் இப்போ இங்கு லக்கா மாட்டிச்சுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். டேரக்டர் விஜய் லோகேஷன் சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஓவராலாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து போதைக்கு அடிமையாகி நிறைய தவறுகள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆமாம் சார். இந்த போதை வந்து யங்ஸ்டர்ஸ் மேல குறைன்னு சொல்ல முடியாது. அது பப்ளிக் கிட்ட வர வரையும் வந்துட்டு கிடைக்கிறதுனால தான் பப்ளிக் வந்து வீணா போறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இது வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு ஒரு ஆளுகள் எடுக்கிற ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கதை பண்றோம்னா அதை வந்து நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லுங்க. அதுக்கோசரம் தான் நம்ம இதை எடுத்துப்பாங்க. அப்படிதான் அந்த இது பார்க்கணும் நம்ம இல்லையா. ஒரு விஷயம் வந்து உருவாகிறதுக்கு எங்கெங்க நம்மளுக்கு வந்து தப்பு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டி தான் நல்ல விஷயங்களை நம்ம போதிக்க முடியும். சொல்யூஷன் எப்படிங்கிறது சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல இன்னைக்கு வந்து சமுதாயத்துக்கும் சரி, இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை ரொம்ப அழுத்த திருத்தமா நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து பண்ணிருக்கிறதுக்கு உண்மையில ஒரு டைரக்டர் சார் வந்து பாத்தீங்கன்னா சசிதாருக்கு உண்மையில நான் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் உண்மையில வந்து அவர் ஒவ்வொரு விஷயமும் இதுல நடிச்சிருக்கவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நடிச்சு பண்ணியிருக்காங்க. வேலைகளுக்கு கரெக்டா வந்து நம்ம எடுத்திருக்காங்க. சார் வந்து வேலை வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
அதே மாதிரி அவர் ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு சினிமாவை வந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போராட்டங்கிறது மிகப்பெரிய ஒரு வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருக்கிறாங்க. கடினமா வந்து உழைச்சிதான் இந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து பாராட்டத்தக்கது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய மீடியா சப்போர்ட், உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், தேவைப்படுது. ஸோ வந்து நல்லா சார், நல்லா ரிப்பீட் சார், நல்ல நல்ல ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைலாக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா உன்னிப்பா நம்ம கவனிச்சோம்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரது ரொம்ப குறைவாயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த படம் எதனால ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் சார்? இதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா சார், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது. ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்கள்ல இருக்கிறதா வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பா இது பார்க்க வேண்டிய படம், இது சமுதாயத்துக்கு வேண்டப்பட்ட படம் சார். கண்டிப்பா விழிப்புணர்ச்சி படம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு வந்து கதை நல்ல விஷயங்கள் பண்றது செய்து திறந்து செஞ்சா எல்லா விஷயமும் வந்து ஏன் இந்த சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் இன்னைக்கு ஜெயிக்கலையா? இன்னைக்கு இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாமே, என்ன இது மஞ்சுமால் பாய்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்ல. அப்புறம் அந்த இது பிரேம்லு, அது இதெல்லாம் இப்போ இப்போ எக்ஸ்ட்ராடினரியான படங்கள். கரெக்டா சொன்னீங்க. ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் தான், பெரிய அப்படி ஒன்றும் பெரிய பட்ஜெட் இல்லையே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷயத்த சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொன்னா எல்லா படமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆதரவு தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு வெரைட்டியா எதிர்பார்க்கறாங்க. நம்ம அதுக்கு தேவையானது நம்ம கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஓகேங்களா? நிச்சயமா சார். நன்றியுடன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து விஷயங்கள் இருக்குது. என் பேர் லவ்லி ஆனந்த். எனக்கு உங்களுடைய சப்போர்ட், எல்லாருடைய ஆதரவு தேவை. நான் மீடியா நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு முழுமையா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு இதுக்கு அங்கீகாரம் பண்ணி கொண்டு போய் சேர்க்கல உங்களுடைய பங்கு தான் பெரும் பங்கா இருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். உண்மையிலே ஒரு அழுத்த திருத்தமான ஒரு இன்னைக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஒரு படமா எடுத்திருக்காங்க. இது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு அவார்டுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் அம்சமும் அப்படி இருக்குது. அதனால என்னன்னா இந்த ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா தவறாம இதை பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 லவ்வா இருக்கட்டும், இன்னைக்கு என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவேர்னஸ், இது வந்து ஒரு அழகா கலைத்த நேயத்தோட ரசிக்கும்படியா ஒவ்வொரு இதுல நடிச்சிருக்கவங்களை கூட எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து வெரைட்டி அவங்க திறமையை பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே ஹீரோ சாரு, டைரக்டர் சாரு, இந்த நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரசிக்கும்படியா என்ஜாய்மெண்டோட பார்க்கலாம். ஒரு ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்டா வந்திருக்குது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா தவறாம வந்து ஒவ்வொருத்தரும் இதை சப்போர்ட் பண்ணுங்கிறது மக்களுக்கு வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன், ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. வணக்கம், என் பேர் குல்ஷன். நான் ஒரு நடிகர் மற்றும் பாடகர். அருமையான டைட்டில், அருமையான கதை. அதாவது இது வந்து இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அதை எடுத்து அருமையாக காட்டியிருக்காரு இயக்குனர் சசிகுமார் அவர்கள். தயாரிப்பாளர் ஜான் அவர்களும் அருமையாக நடிச்சிருக்காரு. முக்கியமா ஒளிப்பதிவாளர் ரொம்ப அருமையா கேமராமேன், அருமையான கேமராமேன். இசை சூப்பர். அது மட்டும் இல்ல, அந்த படத்துக்கு வந்து ஃபைட் பெருசா இல்லைன்னா கூட 10 ஃபைட் 4 ஃபைட் இல்லை, ஆனா இருக்கிற அந்த நல்ல ஒரு ஃபைட்டு கூட அருமையான கம்போஸ் பண்ணி அழகாக நல்ல ஒரு ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ் வச்சு மாஸ்டர் இளங்கோ அவர்கள் அருமையாக இளங்கோ அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படம் தான் நம்ம சமூகத்துக்கு தேவை. இந்த மாதிரி படம் தான் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இப்ப வந்து பசங்களை வந்து தேவையில்லாம பசங்க கிட்ட வந்து எப்படி நண்பர்கள் எப்படி பழகுறாங்க, பொண்ணுங்க வந்து யாரு தேவையில்லாம நம்புறாங்க இல்லையா, ஏமாத்தவங்க நம்புறாங்க. அதுக்காக இந்த கதை முக்கியமான கதை. இது பார்த்தாங்கன்னா விழிப்புணர்வு மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து அருமையான மெசேஜ். இது வந்து இப்ப காலேஜ் பொண்ணுங்க நல்ல அந்த பசங்க இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதே ஆம்பளை பசங்க வந்து போதைக்கு அடிமையாயிட்டு இந்த மாதிரி சில தவறுகள் பண்றாங்க என்பதுக்கு இது ஒரு கதை. ஆமா, கண்டிப்பா நம்ம நாடு வந்து இதெல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்கு.
இதை வந்து அரசாங்கம் வந்து தடுக்கணும். முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம், இருந்தாலும் இன்னும் நல்ல முயற்சி பண்ணி அந்த போதைக்கு அதிகமாகாத பார்த்துக்கணும். இல்லைன்னு சொன்னா வல்லரசு ஆகும் நம்ம இந்தியா இதுல வந்து அழிஞ்சு போயிடும். இது காப்பாற்றணும். படத்துல அப்பாவுக்கு பொண்ணுக்கு நல்ல பாணி இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எப்படி சார்? இது அப்பா பொண்ணு லவ் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையான ஃபீலிங்ஸ் காட்டியிருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த படம் வந்து டைரக்டர் அருமையாக இயக்கியிருக்காரு. இன்னும் முயற்சி பண்ணாம இன்னும் பெரிய பெரிய லெவலில் வரலாம். அதாவது முக்கியமான இந்த படத்துடைய கருத்து என்னடான்னா, அப்பா பொண்ணு, ஒரு அப்பா தன் குழந்தை எந்த அளவுக்கு அன்பா வளர்க்கிறாரு என்பது ஒரு முக்கியமான விஷயம். அந்த தயாரிப்பாளர் வந்து ரொம்ப நல்லா அருமையா பண்ணியிருக்காரு, ஹீரோ பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் டப்பிங் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கேரக்டருக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஓப்பனிங் வந்து சாதுவா பாக்குற தெரியுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது அவருடைய கேரக்டர் மாத்திக்கிறாரு. ஆனா அதே மாதிரி இருக்காரு. அந்த கேரக்டர்ல வந்து அவருக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க, அதுமே ஒரு கருத்து தான். ஆனா கொஞ்சம் லீடு மட்டும் இன்னைக்கு வந்து இந்த டெக்னீஷியன் தான் கொஞ்சம் பேசுனாங்க. அந்த அந்த பைத்தியக்காரன் எழுதாது இல்லையா, அதனால அது ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்காரு. அது அந்த சாப்பாடு ஊட்டுறது, பொண்ணுக்கு அங்க கூட்டிட்டு போறதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. நல்ல முயற்சி, அந்த முயற்சி. அதாவது புது இயக்குனர் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி புது இயக்குநர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாம் உருவாக்குறது அவர் தான். கமர்ஷியல் இஸ் குட். ஓப்பனிங் பார்க்கும் போது சும்மா தெரியல, இன்டர்வியூ வரைக்கும் வேண்டி போக முடியல, அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்ல சென்டிமெண்டா போயிடுச்சு, அருமையா இருந்தது. நன்றி குல்ஷன்.